ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா பயங்கரமான சூப்பரான தாறுமாறான டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க் 5 வந்தாச்சு. இந்த டாஸ்க்கை பார்க்கும்போது இது ஒரு பயங்கரமான சாக்ரிஃபைஸ் டாஸ்க். இதுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்சு 2 சீசனில் வந்துட்டு நினைக்கிறேன். சீசன் 5ல் வந்துச்சுன்னு நினைக்கிறேன் நிருப்பவர்களுக்கெல்லாம். அதுக்கு முன்னாடி சீசன் 3ல் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா இப்போ தான் வருது. சரி, இந்த டாஸ்க் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஓடி போய் அங்கே ஒரு ஃபோன் பூத் வச்சுருக்காங்க. ஓடி போய் அந்த ஃபோனை எடுக்கணும். ஃபோன் அட்டன் பண்ணுறவங்களுக்கு நீங்கள் ஒருத்தரை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுக்கணும். இதே தான் முன்னாடி நெருப்பு கூட ஒரு வாட்டி ஏதோ ஒன்று சொல்லியிருப்பார். செம்மையாக ஒரு பெரிய பொய் சொல்லியிருப்பார். அதை அப்படியே மாற்றிருப்பார். அதுக்கப்புறமா உப்பு இல்லாத சாப்பாடு சாப்பிட்ணுன்னு சொல்லியிருப்பாங்க. நிறைய விஷயங்கள். ஆனால் அது உப்பே இல்லாமல் ஒரு சிக்கனை சமைச்சு கொடுத்து அந்த வீக்கே ஓட்ட வச்சுருப்பார். செம்மையாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இங்கே பயங்கரமான டாஸ்க் கொடுக்குறாங்க. 5வது டிடிஎஃப் டாஸ்க்கு. இதில் ஸ்டார்டிங்கே முத்துக்கு ரேனுக்கு தான் பயங்கரமான ஒரு போட்டி வருது. வேகமாக போய் அதை எடுக்க போகிறாங்க. முத்துக்கு முன்னாடி ரேன் எடுத்துடுறாப்புல. அப்போ ஒரு விஷயத்தை பிக் பாஸ் சொல்கிறாரு. நீங்கள் தேர்வு செய்ய போகும் நபருக்குண்டான டாஸ்க் 360 செகண்டுக்குள்ளே, அதாவது 6:36 6 நிமிஷத்துக்குள்ளே 5 லிட்டர் தண்ணியை குடிக்கணும். ரொம்ப டஃப். 5 லிட்டர் தண்ணி இன்னும் ஒரே மட்டும் குடித்தா என்ன வருது? அதை யார் கொடுக்குறாரு அப்படின்னா தீபக், முத்து, ஜாக்லின். இவங்க 3 பேரில் யாருக்குன்னு தெரியல. பட் எனக்கு தெரியாது தீபக்காக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஜாக்லின் ஒரு இடத்துல சௌந்தர்யாக்கு சொல்கிற மாதிரி இருக்குது. முத்து ரயானுக்கு சொல்கிற மாதிரி இருக்குது. அப்படிங்கும்போது தீபக்கு தான் ராணுவுக்கு கொடுத்துருப்பார் அப்படின்னு தோணுது. அது மட்டும் இல்லாமல் தீபக்கு ராணுவமில் ஒரு கண்ணு. இன்னொரு பக்கம் ராணுவம் அதை குடிச்சிட்டு ஒரு மாதிரி வாமிட் பண்ணுற மாதிரி இருக்கும். முடியல அவரால், பாவம். இன்னொரு பக்கம் ஜாக்லின் ஃபோன் எடுக்கும்போது பிக் பாஸ் ஒரு டாஸ்க் கொடுக்குறாரு. என்னென்னா, நீங்கள் தேர்வு செஞ்ச நபருக்குண்டான டாஸ்க் அப்படின்னு நிறுத்துகிறாங்க. ஜாக்லின் ஒரு இடத்துல சொல்கிறாங்க, ஷாக்கிங்கான விஷயம். அடுத்த டிடிஎஃப் வரைக்கும் எந்த கேமும் நீங்கள் விளையாடக்கூடாது, இட்ஸ் யுவர் ஃபைனல் கேம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. தலையை அப்படியே குமிச்சு வைக்கிறாங்க. தலைமையில் கை வச்சு. யார்? நம்ம சௌந்தர்யா. இது சௌந்தர்யாவுக்கு சொன்னால் பிரச்சனை கிடையாது. ஏன்னா சௌந்தர்யா அப்படி தான் விளாண்டுட்டு இருக்காங்க. சப்போஸ் நல்லா ஆடுற முத்துக்குமாரனோ இல்லை ரயானோ இல்லை வேறு யாராவது சொன்னாங்கன்னா பயங்கரமாக ஒரு இதுவாகிடும். என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. இன்னொரு பக்கம் முத்து அதாவது முத்து ரயானுக்கு ஒரு டாஸ்க் கொடுக்குற மாதிரி காமிக்கிறாங்க. அதில் ரயான் தோத்துறாரு. ஸோ அப்படின்னு பார்க்கும்போது முத்து வெளியேற மாதிரி காமிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் தீபக் கொடுத்த டாஸ்க்கை ராணுவ ஒழுங்காக பண்ணாத மாதிரி இருக்குது. அதனால் தீபக்கும் முத்தும் வெளியேறாங்க போல இருக்குது. ஸோ இப்படி தான் அந்த ப்ரொமோ இருக்குது. ஸோ பயங்கரமாக இருக்குது. யார் யாருக்கு என்னென்ன சாக்ரிஃபைஸ் வரப்போகுதுன்னு தெரியல. அதே மாதிரி இதில் இன்னொரு ட்விஸ்ட்னா, இவங்க சொல்கிறத செஞ்சால் அவங்க தப்பிச்சிருவாங்க. அந்த நபர்கள் செய்வாங்க அப்படின்னு இவங்க செலக்ட் பண்ணும். அவங்க செய்யாமல் விட்டுட்டாங்கன்னா யாருக்கு அந்த ஃபோன் எடுத்தாங்க பாருங்கள், அவங்க காலி. இதனால் தான் காலையில் அந்த ஒரு பிரச்சனையே வந்திருக்கு. இந்த மாதிரி அதை எடுக்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும்னு கரெக்டாக தான் சொல்லியிருக்காரு. என்னத்தை சொல்ல. சரி, நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.